கடையில் உள்ளதை விட ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கோன் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே வந்து வைக்கணும் மசாலா ஜாமுண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க சமோசா கொஞ்சம் ரிஸ்க்கான இது, ரொம்ப ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரணியாவுக்கு வந்து அது ரஸ்க்கு சாப்பிட மாதிரியா, எனக்குலாம் அப்படி கிடையாது. ரிஸ்க்குனா ரிஸ்க் தான். மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விளாக். அதாவது என்ன அப்படின்னா, கிச்சனில் சரணியா நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏதோ கிச்சனில் பயங்கரமாக ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக ஏதோ இன்னைக்கு ஒரு டீக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவையாக சரண்யா வந்து ஏதோ சமோசா ரெடி பண்ண போகிறாலாம். ஏதோ யூடியூப்லேயோ எங்கேயோ ஏதோ பார்த்துருக்குறா. ஃபஸ்ட்டு தடவை பண்ண போகிறா. என்னைக்கு நான் சொல்லியே என்னைக்கு என்ன ஆன்ல இருக்கு ஸோ தெரில, அதெல்லாம் தெரில. ஆனால் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு தடவை நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பயங்கரமாக பண்ண மாதிரி பில்டப் பண்ணுறா. நார்மலாக எப்போதுமே பயங்கரமாக பில்டப் பண்ணும்போது வந்து சொதப்பிடும். இன்னைக்கு ஃபஸ்ட்டு தடவை சமோசா நார்மலாகவே மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க சமோசா கொஞ்சம் ரிஸ்க்கான இது, ரொம்ப ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரணியாவுக்கு வந்து அது ரஸ்க்கு சாப்பிட மாதிரியா, எனக்குலாம் அப்படி கிடையாது. ரிஸ்க்னா ரிஸ்க் தான். ஓகே ரைட்டு. ஆமாம், அப்படின்னா தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சரண்யா சூப்பராக பண்ணி போடுவா. ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு சரண்யா என்ன பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்ப்போம். அதாவது என்ன பண்ணிருக்கா சரண்யா இப்போ இதுவரை என்ன பண்றா? சமோசா என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுல வந்து காய்கறி வந்து கேரட்டும் பீன்ஸும் எண்ணெய் நல்லா வதக்கணும். ரைட். அப்புறம் வந்து இங்க ஆல்ரெடி வந்து நான் மைதா மாவு, இது என்னது வெடிகுண்டு மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதுல வந்து ஓமம் டால்டா இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பண்ணி வச்சிருக்கேன். சரி சரியா? இங்க ஏதோ ஐட்டம் புதுசா ஏதோ ஒண்ணு இருக்கு பயங்கரமா. இங்க வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். சரி. இப்போ நம்ம உள்ள வைக்கிற அந்த மசாலா இருக்குல்ல, அத நம்ம ரெடி பண்ண போறோம். ஓ, சமோசாக்கு உள்ள வைப்பாங்களே அந்த ஐட்டம். சரி ரைட். சரியா? சரி, எப்படி பண்ணு? சரி, நான் டீ கேட்டேன், டீ தரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க. ஏதோ பயங்கர பிளான் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் நல்லா வருதா சொதப்பல வருதா அப்படின்ட்டு. நான் எப்போதுமே உண்மையானதான் சொல்லுவேன். சொதப்பலாம் வந்துன்னா சொதப்பிட்டுன்னு சொல்லுவேன். நல்லா வந்தால் மட்டும்தான் நல்லா வருதுன்னு சொல்லுவேன். வருத்தப்படக்கூடாது மேடம். ஓகேவா? அதுக்காக நீங்க சுமாரா பண்ணிட்டு நல்லா வந்துன்னு சொல்லுங்கலாம் சொல்லக்கூடாது. நமக்கு அது பிடிக்காது. சரி பரவாயில்ல, நீங்க உள்ளத சொல்லுங்க. எப்படி வந்தாலும் ஆனா நீங்க சாப்பிட தான் செய்யணும். எப்படி வந்தாலும் சாப்பிட மாட்டேன். அதுக்காக நல்லா நீ எதையாவது பாய்சன் பண்ணி தருவா சாப்பிட முடியுமா? ஃபர்ஸ்ட் நல்லா ஆயில் ஊற்றி இந்த காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க, நல்லா வேக வைக்கணும். ஓஹோ, அந்த மாதிரி. பச்சை பட்டாணி சேர்த்தா நல்லா இருக்கும். ஆனா பச்சை பட்டாணி வந்து எனக்கு வீட்ல இல்ல, கிடைக்கல. சரி, நான் வீட்ல இருக்கிறத வச்சு பண்றேன். சரியா? சரிம்மா, சரி ரைட். ஓகே, பண்ணுங்க பாப்பா எப்படி இருக்குன்றது. ஹலோ டார்லிங், என்னதுமா இது? இது ஏதோ ஒரு ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு. மிளகாய் வந்து கொஞ்சம் அரைச்சு போடலாம், நான் போடல, காரமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே. நல்லா பண்ண தெரியுமா? அப்படி சும்மா குத்துமதிக்குள்ள பண்றியா? சரி, ஸ்டடி பண்ணிருக்கியோ? பயங்கரமான நாளாக இருக்கணும். அடி மலை சாரல் போல போடுவான். காரம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடாது. பி கேர்ஃபுல். ஓகே. வத்தல் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போடணும். தரவாத்தா எங்களுக்கு நாங்களே சமையல் சூப்பராக பண்ண எங்களுக்கே ஐடியா வச்சிருக்கிறோம். மக்களே பயங்கரமா அப்படி எப்படி போடுற செம சூப்பராக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. கரம் மசாலா கொஞ்சம் போடணும். எதையாவது ஒண்ணு எப்படியும் சொதப்பிடுவான்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அசால்ட்டா பண்ணதை பார்த்தா பயங்கரமா ஸ்டடி பண்ணிட்டு வந்துருக்கோம். ரொம்ப அசால்ட்டா அப்படி எப்படி எடுத்து போடுறல பயங்கரமா ஏதோ ஸ்டடி பண்ணிட்டு பெரிய செஃப் ரேஞ்சுக்கு தான் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்டா ஒரு தடவை அச்சு முறுக்கு செஞ்சு சொதப்பிச்சுல, அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அச்சு முறுக்கு மட்டும் தான் சொதப்பிச்சா என்ன? ஆமா, அது மட்டும் தான் வீடியோ எடுத்தோம். சொதப்புனால நிறைய சொதப்பி இருக்கு. லைனா சொல்லவா மக்களுக்கு? மாட்டி விட்டுருவேம்மா. இது பண்ணிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்ல, இது உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறா. அதை தூக்கி உள்ள போட்டு
இப்போ அந்த சமோசா உள்ளே வைக்கிற கிரேவி பண்ணுற இடத்துனே கிரேவியா அது என்ன சொல்லுவாங்க மசாலா ஏதோ சம்திங் சமோசாவுக்கு உள்ளே வைப்பாங்கல்ல. வெல்கம் பாப்பா. அந்த கேப்பில் வந்து சூப்பராக குளிச்சுட்டு இருந்துட்டா என் பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாச்சு. சூப்பராக என்னம்மா? சரி அங்கே போய் அங்கே ஃபேனில் போய் தலையை காய வைக்க கூட. ஓகே ஆமா அந்த மாதிரி அப்படி சும்மாவே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அவள் சொல்கிறா மக்களே. ஆனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆனால் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது பார்க்க. பார்ப்போம் ரெடி ஆன பிறகு பார்ப்போம். எல்லாம் நல்லா வந்திருக்குமா? சூப்பர். கிரேவி நல்லா இருக்கு. நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். கிரேவி சீரியஸாகவே சூப்பராக பண்ணியிருக்கிறா. பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பெசஞ்சு பண்ண மாவு அதை உருட்டி கட் பண்ணி அதை பொரிக்க போறோம். டீ போட்டு ரெடியா இருக்கு. டீக்கு வந்து இப்போ சைடிஷ் தான் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்கம்மா. ஓகேவா? செம்மையா இருக்கும். பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் சுமாரா இருக்கும். நல்லா இருக்கும். சரி ரைட்டு பார்ப்போம். சொல்லுமா சொல்லுங்க. யார் என்னண்ணா இல்லையே? இரு அம்மா ஏதோ சொல்றாங்க. என்ன என்ன போட்டால் நல்லா இருக்குமோ? சரி ரைட். ஆக்சுவலாக புதினா மல்லி இதெல்லாம் மறந்துட்டலாம். இதான் இப்போ இதெல்லாம் ஹைலைட். ஸோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. புதினா மல்லி இதெல்லாம் எடுத்துருக்குறா இப்போ தான் போடுறதுக்கு. பார்ப்போம். க்ளீன் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இருந்தாலும் அதை ஒரு தடவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி போடணும். சரி இந்த மாதிரி முக்கியமானதை எப்போவாவது மறந்துடுவா பார்த்துடுங்க. அதுக்கு பிறகு அதனால தான் சரியாக வரல அப்படின்பா. அது சரண்யாவோட இயல்பான குணம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு க்ளோஸ்அப் வச்சு முகத்தை காட்டிடுவோம். ஏன் அப்படி? அப்படிதான் தெரியும். போய் சொன்னால் கண்ணில் தெரியும் பாங்கல்ல. கண்ணை காட்டு கண்ணில் காட்டு நல்லா காட்டுமா கண்ணே. ஒரு அப்பாவி அப்பாவி யாரு? அப்பாவி முகம். அப்பாவி முகம். நான் குழந்தை. ஸோ கட் பண்ணி உள்ள போடணுமா? சரி அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அவ்வளோதானோ? அப்புறம் அந்த இதை ரெடி பண்ணணுமோ? ஓகே கிண்டி விடணுமா சொன்னியா? ஸோ சூப்பராக அம்மா வந்து ரெடி பண்ணி உருட்டி வச்சுருக்காங்க. இந்த இதை ஒன்று சாம்பிளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன வந்து இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணுமோ? நல்லா குட்டியாக அழகாக இருக்குது பார்க்க. க்யூட்டாக வேற எல்லாம் உருட்டி வச்சுருக்காங்க. போட்டு ரெடி பண்ண போகிறா சரண்யா. பார்ப்போம். ரவுண்டா வந்து உருட்டி ஹாஃபா அப்படி கட் பண்ணிருக்கு. பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இந்த மாதிரி இதில் வச்சுட்டு தான் இது உள்ள வச்சு இப்படி மடிச்சு அது உள்ள மசாலா வச்சு மடிச்சு அப்படி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லேசாக வந்து ஈரம் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போனா தான் அந்த சைடில் வந்து ஒட்டும். அப்படியா? ஆமாம். சரி லேசாக இது பண்ணிட்டு நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். பாப்போம் ஒன்று எப்படி வைக்கான்னு பார்ப்போம். நறுக்கலாம் இது எப்படி போட்டுட்டு இது எப்படி போட்டால் இங்கே சரி வந்துருச்சா? இது ஒரு இது இருக்குல்ல இப்படி இந்த இது மாதிரி கூம்பு மாதிரி கோன் மாதிரி ரெடி பண்ணி உள்ள வந்து வைக்கணும். மசாலா ஜாமுண்டு மசாலா உள்ள வச்சுட்டு அப்படி சீல் பண்ண வேண்டிதான். வச்சுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். க்ளோஸ் த டோர். அப்படி வச்சுட்டு அப்படி ஸ்டிச் பண்ணிட வேண்டிதான். மாவாலே ஸ்டிச்னாக்காக நூல் எடுத்து ஸ்டிச் பண்ணிடுறாங்க. அப்படியே எடுத்து அப்படி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் செய்ய தெரியும். நம்மளுக்கு தான் தெரியாது நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் செய்யணும். நமக்கு இல்லை சரி ஏதோ ஆனால் ஃபஸ்ட் டைமில் செஞ்ச மாதிரி தெரியலையே. ஷேப்பை பார்க்கும்போது நல்லா அழகாக வந்திருக்கேன். நிறைய ஆமாம் நிறைய வாட்டி பண்ண ஒரு அனுபவம் இருக்கிறதே. சரி சூப்பர். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்து அப்புறம் சாயாவுக்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். நானும் ரியானும். அப்படிதானே ரியான்? ரியான் ரெடியாக இருக்கான் சாப்பிடுறதுக்கு. அதுதான் ரியான். என்னடா நடக்குதுங்க? சரண்யா வைக்கணும்போது ரியானை வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஆசையா இருக்கான். வைக்கிறதுக்கா? சமோசா வைக்கிறதுக்கா? சொல்லிக் கொடு. அம்மா வைக்கும்போது பார்த்துட்டு இருந்துருப்பார்ல. இது வந்து இங்க உள்ள இருக்கணும். சரி நீ ஒன்று பண்ணு. அதை பார்த்துட்டு அவன் பண்ணுவான் மாதிரி. நான் பண்ண நீ பண்ணு சரியா? இதை வச்சுட்டா வை கையில் வச்சுக்க. அம்மா பண்ணுறதை பார்த்து அப்படி பண்ணு சரியா? இங்கே பாரு. இதை இங்கே போடு.
போடு. ரியானுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆசை, நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க மம்மி வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்காங்க எப்படி சமோசா ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. பேக் மாதிரி இருக்கா? ரைட், ஓகே. இதை எடுத்து வைக்கணும் மசாலா. எடுத்து உள்ள வச்சுட்டு நல்லா வருதா? சரி, இனிமேல் இதை க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா வச்சிருக்கானா? அதில் ஒரு ஆசை அவனுக்கு சமோசா வைக்கிறதுல ரியானுக்கு. ஸோ இப்போ அது ரியானுக்கு ரெடி பண்ணோன்னே ரியானுக்கு கொடுக்கணும். தனியாக தெரியும். சரி, ஓகே. அப்படி ஒரு ஆர்வம் என்ன ரியான்? அவன் எப்பவுமே கிச்சன்ல நான் எல்லாமே வந்து பண்ணும்போது அம்மா இது எப்படி பண்ணீங்க அது அப்படி பண்ணீங்கன்ட்டு ரொம்ப ஆர்வமா கேட்பானியா. சரி, சமோசா பாப்பா வந்து எங்க வந்து நிக்க பாருங்க. எப்போதும் இப்படிதான் சேர் போட்டு மேல வந்து நின்றுடுவா. என்ன மேல பட்டுறமா பாப்பா? சூப்பர் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மேடம். கொய்யல் சரண்யாவா கொய்யல் அப்படிங்க மாதிரி அழகா சூப்பரா பாக்குறதுக்கு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கா. அங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பாப்பா நீ இந்த சேரை கொஞ்சம் நவுட்டுமா? அப்பாவுக்கு அப்பதான் பக்கத்துல போய் எடுக்க முடியும். சேரை உள்ள போட்டுருக்காமட்ட இன்னும் நல்ல மூக்குல நல்லதா. சூப்பரா இப்பதான் உள்ள போட்டு ஃப்ரை பண்ணி சமோசா ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. பரவாயில்ல, நல்லா வந்துருமோ. நான் கூட கொஞ்சம் அச்சு முறுக்கு சொதப்பின மாதிரி சொதப்புமோன்னு நினச்சேன். ஒரு நாள் அச்சு முறுக்கு இது மாதிரி தான் போட்டு பயங்கரம் பில்டப் பண்ணி சொதப்பிட்டு அந்த லிங்கை வேணால் கீழே கொடுக்குறோம் பாருங்கள். அச்சு முறுக்கு எப்படி சொதப்பின கதையை. ஆனால் இன்னைக்கு சமோசா சொதப்பும் அப்படின்னு நினச்சோம், சொதப்பலை. சூப்பராக பண்ணியிருக்கா. ஸோ சரண்யாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது சொல்லுங்கம்மா. ஷேப் வேணா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் நினைக்கிறேன். இனி பேசலாம்டாவா, நல்லா பண்ணிட்டாளா? சரி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத, நல்லா பண்ணிட்டாலாம். அதுக்காக இனி வந்து ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணுவா. இன்னைக்கு ஃபுல்லா அவ சொல்ல நம்ம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நல்லா வந்துட்டுல. சொல்லுமா, சொல்லுங்க. எடு, சாப்பிட்டு எடுத்து சாப்பிடு. எடு பாப்பா, உனக்கு என்ன ஊற்றி கொடு. சூடா இருக்குமா? கொஞ்சம் ஆறுட்டு. அவ ஊற்றி சாப்பிடுவா. ஒன்று எடுத்து கொடு பாரியா. எடுத்து கிண்ணத்துல வச்சு கொடு. ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைகள் வந்து சரி என்ன தெரிச்சுடாமே ரெண்டு வீட்டுக்கு ஒன்று எடுத்து கொடு. சரி சாப்பிடுங்க போங்க. அண்ணா வாங்கிக்க. அண்ணா போ போ வாங்கிக்க. சூப்பர். சூப்பர். அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. ரைட். நான் பரவ ஃபைனலா எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துங்க. சமையவா? சீரியஸாவே கண்ணே சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. சமோசா பண்ண போறேன்னு சொன்னேன். அச்சுமுறுக்கு இது மாதிரி சொல்லி சொதப்பிட்டு. ஆனா சமோசா வந்து கடையில உள்ளதை விட ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. உள்ள அந்த மசாலா எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ வேணா பாப்பாட்ட சரி ஒருத்தரையா கேட்போம். பாப்பா எப்படிமா இருக்கு? பாப்பா எப்படி? கொஞ்சம் இங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஃபோன் கொஞ்சம் வச்சுட்டு. செமையா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா? நார்மலா இருக்கா? நல்லா இருக்காமா? நல்லா சத்தமா சொல்லு. ரியான் கேளு. ரியான் கேட்போம். சரியா? ரியான் தான் கரெக்டா. ரியான் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்காமா? கடையில் சாப்பிட்றதோட நல்லா இருக்கா? ஓகே, வெரி குட். உனக்கு 5 ஸ்டார் நான் தரேன். 5 ஸ்டார். 5 ஸ்டார். இருட்டா இருக்கு. இப்படி திரும்பி 5 ஸ்டார் கொடுத்துறேனா? இப்படி திரும்பி இருந்து சொல்லுங்க. உனக்கு வந்து 5 ஸ்டார் மா. 5 ஸ்டாரா? சரி. 3 ஸ்டார் கிடையாது, 5 ஸ்டார். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா. ஓகேவா? சரியா? சூப்பர். ஓகே. சூப்பர். சமோசா ரெடி பண்ணி சமோசா எடுத்துட்டு டீயும் எடுத்துட்டு சரணியா வந்து கொண்டு இருக்கிறார்கள். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சமோசா ரெடி, டீ ரெடி. வெளியில வந்து சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஊர்ல. அருமையா அந்த கிளைமேட்டுக்கு சரண்யா கரெக்டா ஒரு சூப்பரா ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. டீ போட்டு அதுக்கு சமோசாவும் இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. நல்ல ஸ்பெஷலே தான். ஸோ என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய். சூப்பர். சாப்பிடுங்க.
அப்பாவுக்கு டீ இப்போ தான் வெளியில் குடிச்சேம்மா. நீங்கள் குடிங்க, அப்பா கொஞ்சம் கழிச்சு குடிங்க. ஓகேவா? என்ஜாய். சூப்பராக இருந்திருக்கு, சூப்பராக இருந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு. சமோசா செய்து நான் ரொம்ப கஷ்டம் நினச்சேன். ஆனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டல. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ஆமாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஆமாம், கண்டிப்பாக ஹைஜீனிக்காக இருக்கும். வெளியில் உள்ளது வந்து காய்கறி கழுவ கூட மாட்டாங்க. ஆமாம், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். உள்ள வெஜிடபிள் கழுவாமல் டைரெக்டாக கட் பண்ணிடுவாங்க. என்ன ஆயிலில் போட்டால் ஆயிலே போட்டு எடுப்பாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது பண்ணது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரியா நல்லா இருக்காம்மா? சூப்பராக்கா. டொமேட்டோ சாஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஆனா நான் நம்ம வீட்ல இல்ல, அதனால கொடுக்கல. சும்மாவே நல்லா இருக்கு. சொல்லி தான் வாங்கிட்டு வந்துருப்பேன்ல டொமேட்டோ சாஸா? சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படி பண்ணுவோம். சரியா? சூப்பர். ஆக்சுவலாக நான் கூட நினைக்கல சரணியை வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக சமோசா போடுவேன்ட்டு. சீரியஸாகவே ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னதாக கடையில் உள்ள சமோசாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கேன் சரண்யா. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் உள்ள மசாலா, அந்த சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற மசாலா வந்து பயங்கர டேஸ்ட்டு. சூப்பராகவே பண்ணியிருக்கா. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருக்கும், சூப்பர்.